சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை விவகாரத்தில் காவல் ஆணையர் குறித்து உயர்நீதிமன்றம் கூறிய கருத்துக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. முதல் தகவல் அறிக்கை வெளியான விவகாரம் தொடர்பாகவும் உச்சநீதிமன்றம் சரமாரியான கேள்விகளை எழுப்பியது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் கடந்த டிசம்பர் 24ஆம் தேதி மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானார். இந்த சம்பவம் மாநிலம் முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில் ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டார். இதனிடையே மாணவியின் தனிப்பட்ட விவரங்கள் அடங்கிய முதல் தகவல் அறிக்கை இணையத்தில் வெளியாகி மேலும் சர்ச்சையை கிளப்பியது. அப்போது செய்தியாளர்களை சந்தித்த மாநகர காவல் ஆணையர் அருண் முதல் தகவல் அறிக்கை கசிந்ததற்கான காரணங்களையும் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் விளக்கமளித்தார். அந்த சூழலில் இவ்வழக்கை தாமாக முன்வந்து விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் மாநகர காவல் ஆணையருக்கு எதிராக கடுமையான உத்தரவுகளை பிறப்பித்தது. குறிப்பாக முதல் தகவல் அறிக்கை கசிந்தது தொடர்பாக மாநகர காவல் ஆணையர் மீது நடவடிக்கை எடுக்கலாம் என்றும் ஆணையிட்டது. இந்நிலையில் காவல் ஆணையருக்கு எதிரான உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. அதே சமயம் அதிமுக பாஜக தரப்பில் கேவியட் மனுக்களும் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகள் நாகரத்னா மற்றும் சதீஷ் சந்திரா சர்மா அமர்வு முன்பு இவ்வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் முகுல் ரோஹத்கி மற்றும் சித்தார்த் காவல் ஆணையருக்கு எதிரான உயர்நீதிமன்றத்தின் கருத்துக்களை நீக்க வேண்டும் என்று வாதிட்டனர். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் மாணவியின் தனிப்பட்ட விவரங்கள் வெளியாகியுள்ள நிலையில் என்ன மாதிரியான உத்தரவை நீதிமன்றத்தில் இருந்து எதிர்பார்க்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்பினர். பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு இது 2வது மன அழுத்தம் என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர். அப்போது மாணவியை பாதுகாக்க எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ள தமிழ்நாடு அரசு தயாராக இருப்பதாக வழக்கறிஞர் கூறினர். அதே சமயம் மத்திய அரசின் தொழில்நுட்ப கோளாறுக்கு காவல்துறை அதிகாரி எப்படி பொறுப்பேற்க முடியும் என வாதிட்டனர். மாணவியின் தரவுகள் தற்போதும் சமூக வலைத்தளங்களில் உள்ளதா என்று வினவிய நீதிபதிகள் எவ்வளவு நேரத்திற்கு முதல் தகவல் அறிக்கை பதிவிறக்கம் செய்யும் வகையில் இருந்தது, அதனை தடுக்க என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது என்று அடுக்கடுக்கான கேள்விகளை தொடுத்தனர். முதல் தகவல் அறிக்கை வெளியான மறுநாளே அதனை பதிவிறக்கம் செய்யாமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அரசு தரப்பில் பதிலளிக்கப்பட்டது. மேலும் இந்த விவகாரத்தில் அரசியல் செய்வதற்காக எதிர்க்கட்சிகள் தாக்கல் செய்த கேவியட் மனுக்களை தள்ளுபடி செய்யவும் அரசு கோரிக்கை வைத்தது. இதனை அரசியலாக்கக்கூடாது என்று கண்டித்த நீதிபதிகள் கேவியட் மனு தாக்கல் செய்தவர்களிடம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டனர். அப்போது ஆஜரான கேவியட் மனுதாரர்கள் தரப்பு வழக்கறிஞர் இந்த வழக்கில் அரசு யாரையோ காப்பாற்ற முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். அரசு உரிய முறையில் விசாரணை நடத்தி வருவதாக கூறிய உச்சநீதிமன்றம் காவல்துறை ஆணையருக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தின் கருத்திற்கு தடை விதித்தனர். மேலும் சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணைக்கு தமிழ்நாடு அரசு எந்தவித தடையும் கோராத நிலையில் இந்த உத்தரவு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை எந்த வகையிலும் பாதிக்காது என்று உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது.